இயற்கை என்னும் இறைவன் கண்டேன், அன்பிலோ இறை கண்டேன். இயற்கை என்னும் இறைவன் கண்டேன், அன்பிலோ இறை கண்டேன். உன்னை உணர்ந்தேன், என்னை மறந்தேன், உன்னில் என்னை கண்டேன். இயற்கை என்னும் இறைவன் கண்டேன், அன்பிலோ இறை கண்டேன். என் பெயர் வி.சி. வைஷ்ணவி. இயற்கையோடு வாழ்வோம். பசுமை நிறைந்த பூமியை பரிசளித்தவர் எவரோ? பசுமை நிறைந்த இயற்கை அழகை மொத்தமாய் அள்ளி இரவல் வாங்கி வைத்துக் கொள்ள அவ்வளவு ஆசை எனக்கு. பசுமைதனை பார்க்கும் பொழுதெல்லாம் என் மனதில் ஒரே உற்சாகம். பரவசமூட்டும் இயற்கையை என்றென்றும் நாம் நேசிக்க வேண்டும். அழகார்ந்த நிலப்பரப்பு, 4 திசைகளிலும் சமுத்திரங்கள், பச்சை நிற போர்வை கொண்ட காடுகள், வெள்ளி நிறம் போன்ற அருவிகள் என்று இயற்கையின் அழகை சொல்லிக்கொண்டே போகலாம். மனிதர்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வது இயற்கை. இயற்கையை பல்வேறு விதங்களில் இயற்கையின் தன்மையை மாற்றி நவீன காலம் என்று கூறி விஞ்ஞானம் என்ற பெயரில் இயற்கையை செயற்கையாக்கி வருகின்றோம். மண்ணில் செயற்கை, நீரில் செயற்கை, உணவில் செயற்கை, ஏன் விலை மதிக்க முடியாத மனிதர்களின் உறுப்புகளிலும் செயற்கை அடங்கியுள்ளது. விளைநிலங்களும் பாலைவனமாகி மனிதர்கள் உண்ண உணவின்றி வாழும் நிலை உண்டாகிவிட்டது. வறண்ட நிலங்களும் பாலைவனமாகிவிட்டது. மனிதர்கள் வாழ்ந்து வந்த நிலங்கள் எல்லாம் மனிதனே வாழ இயலாத நிலங்களாக மாறிவிட்டன. நீரின்றி அமையாத உலகு என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க நாம் மழை நீரை சேகரிக்க வேண்டும். நம் வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளை அமைக்க வேண்டும். சில வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளை அமைத்து அந்த குடிநீரை அதனை குடிநீராக பயன்படுத்தி வருகின்றனர். நாம் தண்ணீரின் முக்கியத்துவத்தை நம் வருங்கால சந்ததியினருக்கும் எடுத்துரைக்க வேண்டும். இயற்கை என்றாலே நம் அனைவருக்கும் நினைவில் வருவது காற்று, தண்ணீர். காற்றை அள்ளி வழங்கும் மரங்களை வெட்டக்கூடாது என்றும், ஒரு மரத்தை வெட்டினால் அந்த இடத்தில் 4 மரக்கன்றுகளை நட வேண்டும் என்றும் நம் வருங்கால சந்ததியினருக்கு கற்றுத்தர வேண்டும். ஏன் வருங்கால சந்ததி என்றே கூறுகின்றேன்? ஏனென்றால் நம் வருங்கால சந்ததி மிகவும் முக்கியம். ஏனென்றால் இந்த காலத்தில், அதாவது நாங்கள் நவீன காலமாம், அது கூட இல்லை, நவீன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வெறும் செல்போனை வைத்து வாழ்ந்து வரும் காலம் இது. அதனால் தான் கூறுகின்றேன், நாம் எதிர்கால சந்ததியினருக்கும் இதனை பற்றி எடுத்துரைக்க வேண்டும் என்று. அடுத்ததாக உணவு. நாம் உண்ணும் உணவு, பயன்படுத்தும் பொருட்கள் என அனைத்தும் இயற்கையாக வர வேண்டும் என்று நாம் எண்ணுகின்றோம். ஆனால் அதுக்கு முன்பு நம் முன்னோர்கள் வாழ்ந்த இயற்கை வாழ்வையும் அவர்கள் இயற்கையோடு இரண்டர கலந்த வாழ்வையும் மறந்துவிட்டோம். நாம் உணவு, நீர், காற்று ஆகிய அடிப்படை தேவைகளை பற்றி பார்த்துவிட்டோம். அடுத்ததாக இயற்கையை மறந்து போய் மறைத்து விட்டோம். அதாவது இயற்கையை அழித்து கொண்டே வருகின்றோம். சாலையை அகலப்படுத்துதல், சீர்படுத்துதல் என்று கூறி நாம் நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக நாம் மரங்களை வெட்டி சாய்க்கின்றோம். இன்னொரு பக்கம் மலைகளை எல்லாம் சுரண்டி எடுக்கின்றோம். ஒரு மலை உருவாக ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகின்றது. ஆனால் அது 6 வருடங்களில் காணாமல் போகின்றது. இது எல்லாம் இயற்கை அழிவின் எடுத்துக்காட்டுகளாகும். மனிதன் இயற்கை கொடுக்க அதை பெற்றுக்கொண்டான். இயற்கையை சக உயிராக பாவித்தான். மரங்களோடு பேசினான், கடலோடு கவி பாடினான். இயற்கையை வரம் தரும் தெய்வமாக பாவித்தான். இதனால் மண் சார்ந்த வாழ்வையே மனிதர்கள் நேசித்தனர், மண் சார்ந்தே வாழ்ந்தனர். தெய்வமாக கருதப்பட்ட மண், விவசாயிகளின் வாழ்வாதாரமாக விளங்கிய மண் இன்றோ தொழிற்சாலைகளையும் அடுக்குமாடி கட்டடங்களையும் தாங்கிக் கொண்டு வருகின்றது. மடையர்களாகிய நம்மிடம் சொல்லவும் முடியாமல், அதனை தாங்கவும் முடியாமல் காலம் போன போக்கில் போய்கொண்டிருக்கிறது. இயற்கைதான் வாழ்க்கை. இயற்கையை நாம் நம் தனியாக கருதாமல் நம் குடும்பத்தில் ஒருவராக கருத வேண்டும். ஏனென்றால் அப்படி கருதினாலே அன்பான, அழகான, தெய்வீகமான இயற்கையோடு ஒருங்கிணைந்து வாழ முடியும். இயற்கையின் மூலம் நமக்கு மரங்களின் நிழல், ரோஜாவின் மனம் என்று அனைத்து
வசதிகளும் கிடைக்கின்றது. ஆகையால் இயற்கையோடு வாழ்வோம், இயற்கையோடு இணைந்து பாதுகாப்போம். நன்றி.